படம் நெஞ்சிருக்கும் வரை. இந்த படத்தில் கண்ணதாசன் எழுதியிருந்த பாடலை வாலி எழுத வேண்டிய சூழல். நடிப்பை பொறுத்தவரை சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அஜித், விஜய், இப்படி இரு துருவங்களாக பெயர்கள் நிலைத்து நிற்கிறது. அதேபோல் பாடலாசிரியர்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் கண்ணதாசனும் வாலியும் தான் வரலாற்று சின்னங்கள். இவர்கள் இருவருமே ஏறத்தாழ சம காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களிலிருந்து பாடல்களை எழுத தொடங்கினார்கள். ஒரே காலத்தில் தமிழ் சினிமா உலகில் பயணித்திருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் இடையே பொறாமையோ எந்தவித மன வேறுபாடும் இல்லை. அதற்கு மாறாக நல்ல புரிதலும் நல்ல உயர்வான நட்பும் இருந்தது. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதவிருந்த பாடலை வாலி எழுத வேண்டிய சூழல். ஸ்ரீதர் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதவில்லை என்றாலும் வாலிக்கு அவருடன் பழக்கம் இருந்தது. நெஞ்சிருக்கும் வரை படத்தின் மூலம்தான் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. வி. கோபாலகிருஷ்ணன், சிவாஜி கணேசன், முத்துராமன் இவர்கள் மூவரும் கடற்கரையில் பாடுவது போன்ற ஒரு பாடல் கண்ணதாசன் எழுத வேண்டும். ஆனால் கண்ணதாசனின் உறவினர் ஒருவர் மறைந்ததால் அந்த பாடலை நீ எழுதி கொடு என்று சொல்லிவிட்டு கண்ணதாசன் ஊருக்கு சென்று விட்டார். ஸ்ரீதரிடம் பணம் கேட்க வேண்டாம் எனவும் அவரே அதற்கு பணம் கொடுப்பதாகவும் கூறினார். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிருக்கு, வாழ்ந்தே தீருவோம் என்ற பாடலை தான் எழுதியதாக வாலி கூறினார். இவ்வாறு தன்னால் ஒரு பாடல் எழுத முடியாத சூழ்நிலை உருவான போது உடனடியாக அந்த வாய்ப்பை வாலிக்கு வழங்கியிருக்கிறார் கண்ணதாசன். யாரேனும் உண்டோ இந்த காலத்தில்? என்ன ஒரு புரிதல், என்ன ஒரு உயர்வான உள்ளம்! நிறைகுடம் தான், மேன்மக்கள் தான், மனதால் மேன்மக்கள்.